க்ரீன் மூங் தால் கிரேவி பச்சை பயிரை வச்சு பண்ண போகிறோம். 1 பாட் ரெசிபி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி கூட ரைஸ் கூட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட வாசனைக்காக 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். ஸோ நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வேகிறப்பவே இதோட பச்சை வாசனை, மிளகாத்தூள் தனியாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும். நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளியை நல்லா இதேமாரி மசிச்சு விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் ஊற வச்சிருந்தேன் இல்லையா பச்சை பயிர், அதை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பச்சை பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷத்தில் ஸ்டீம் அடங்கிடும். குக்கரை திறந்துட்டு பச்சை பயிரை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது 1 பாட் ரெசிபி தான். எல்லாத்தையும் வதக்கிட்டு பச்சை பயிர் சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டோம்னாக்கா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சப்பாத்தி கூட இது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸில் போட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிரை ரொம்ப மசிச்சு விட வேண்டாம். கொஞ்சம் 1-2 தெரிகிற மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுத்தால் போதும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன். சப்பாத்தி கூட பூரி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கரம் மசாலா, மோர் மிளகாய் இருந்ததுன்னா 2 மோர் மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டு இதில் ஒரு தாளிப்பு பண்ணி இந்த தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த தால் நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது இந்த மோர் மிளகாய் கூட வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.